ஹலோ ஆல், நான் இன்னைக்கு தினை மாவு கஞ்சி பண்ண போகிறேன். இந்த கஞ்சி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். மார்னிங் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியானது, அதுக்கும் மேலே ரொம்ப டேஸ்டியானது. சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். முதல்ல நம்ம தினை மாவு எடுத்துக்கணும். இது ரெடிமேடாக நம்ம கடையிலேயே கிடைக்கும். அது பேக்கெட் நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் மிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலை, அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். தயிரில் தண்ணி ஊற்றி நம்ம அதை மோர் மாதிரி நல்லா கலக்கிக்கணும். இப்போ பாத்திரத்தில் நான் தண்ணி விட்டு அதை கொதிக்க வைக்கிறேன். நான் கரெக்டாக 600 ml தண்ணி விட்டுருக்கேன். 600 ml வாட்டரு. அதை நல்லா நம்ம பாயில் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதேவும் நம்ம தினை மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நான் 5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த சின்ன பவுலில் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 600 ml தண்ணியை கொதிக்க வைக்கிறேன். இப்போது இந்த தினை மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வார்ம் வாட்டர் இல்லாட்டி கோல்டு வாட்டர் எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சூடான தண்ணியை இதில் விட்டுறக்கூடாது. அது கட்டி இல்லாமல் நம்மளுக்கு நல்லா கஞ்சி மாதிரி வரணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம். அதை கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கணும். மாவை கரைச்சி வச்சுட்டு இன்னொரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் நம்ம வெங்காயம், இஞ்சி, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இன்னும் எனக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கலை. ஸோ அதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். ரொம்பலாம் எண்ணெய் தேவையில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டால் போதும். லைட்டாக அதில் இஞ்சி, மிளகாய், வெங்காயம் எல்லாம் போடுறேன். இது வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு மட்டும் தேவையான உப்பை இப்போ இதில் சேர்த்துடலாம். இது நம்ம 1 or 2 மினிட்ஸ் வதக்குனா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதை பச்சையாகவே அப்படியே போட்டு சாப்பிடுவாங்க. பட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக வதக்கி போட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் நல்லா வதக்குறேன். இது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வதக்கிக்கலாம். 1 or 2 மினிட்ஸ் வதக்குனா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு 2 மினிட்ஸு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தினை மாவை இதில் போட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம அதை பண்ணணும். போட்ட உடனே நம்ம கிளற ஆரம்பிச்சிடணும். இல்லாட்டி கெட்டியாக அடியில் கட்டிடும். அதனால் நம்ம அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம கிளறிட்டு இருக்கும் போதே இப்போ சேர்த்துடலாம். இது நல்லா வேகமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸு நம்ம அதை கிளறிட்டே இருக்கணும். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வைக்கணும். ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வார்ம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வார்ம் ஆகட்டும். இது கொஞ்சம் நல்லாவே ஆறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருச்சு. அது ரொம்ப ஆறலை, கொஞ்சம் வார்ம் ஆகிருக்கு. சாப்பிட்ற மாதிரி வார்ம் ஆகிருக்கு.
இப்போ நம்ம வந்து வதக்கி வச்ச வெங்காயம் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் மோர், நம்ம தயிரை கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம் இதில். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ வாமான கஞ்சி வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஆல்.